ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான சாதத்து கூட இட்லி தோசை கூட பொருத்தமா இருக்கிற ஒரு காராமணி குருமா தான். இல்லைன்னா இதை காராமணி குழம்புன்னு கூட சொல்லலாம். சில பேர் காராமணி தட்டைப்பயிர்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் தான். நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள போறதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எப்படி ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும் இது. அது கூட வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு கொஞ்சம் வெந்நீர்ல ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு மையா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு அது தனியா வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் காராமணி அதாவது தட்டைப்பயிரை வந்து ஊற வச்சு அட்லீஸ்ட் ஒரு 6-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்புல இன்னைக்கு நான் காராமணி கூட வந்து நான் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போறேன். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கருப்பா இருக்கு. எனக்கு காராமணி கூடயே வந்து நான் வேக வச்சேன், அதனால கலர் அப்படி இருக்கு. இப்ப ப்ரிப்பரேஷனுக்குள்ள போலாம். நான் ஒரு கடாயில வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, 2-3 கிராம்பு சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை எப்பவுமே கொஞ்சம் எண்ணெயில சேர்த்துக்கினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி போட்டிருக்கேன். நான் திருப்பியும் மிளகா அப்படி சேர்க்க போறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய காரம் பிடிக்கும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்துல ஒரு 1/4 பகுதி வந்து எடுத்து பொடிசா நறுக்கி வந்து நான் போட்டிருக்கேன். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது நான் வீட்லயே பண்ணது. இது எப்படி பண்ணணும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெசிபியை நான் வந்து கண்டிப்பா போடுறேன். எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் அந்த ரெசிபியை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல், பட் இதுக்கு கொஞ்சம் கிரேவியா கொடுக்கும்ன்றக்காக தக்காளி ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். அது கையாலே கொஞ்சம் மசிச்சு நல்லா போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது மிளகா பொடி. இன்னைக்கு வந்து நான் காஷ்மீர் மிளகா பொடி யூஸ் பண்றேன். நீங்க ரெகுலர் மிளகா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட தனியாத்தூளும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அது தனியாத்தூள் போடல. தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். நல்லா வெந்து வேக வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டா மசிஞ்சிடணும். அதுக்கு வந்து நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் வேண்டாம். தக்காளி அது ஜூஸ்லயே வந்து நல்லா மசிஞ்சிடும். ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அதை நல்லா வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா ஸ்மாஷியா ஆயிடுச்சு. அது கூட வந்து இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா அந்த மசாலா கோட்டார வரைக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருந்த தட்டைப்பயிறு அதாவது காராமணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு காராமணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு மிக்ஸ்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து இந்த காராமணி குருமாவை நாங்க தோசை கூட சாப்பிட போறோம். அதனால எங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா எங்களுக்கு போறோம். நீங்க வந்து இது சாதத்து கூட இல்ல சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் வாட்டரியா வேணும்னா எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப தேங்காய் சேர்த்த அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. நல்ல 1 கொதி 2 கொதி வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லா இருக்கு. இது நல்லா கொதிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்ல கலர் வந்து நல்ல அந்த ரெடியான ஒரு கலர் உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து இன்னும் உப்பு போடலன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. கலரும் சூப்பரா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் போட்டிருக்கேன், சாரி, அது வந்து நான் ஷூட் பண்ண ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு வேணான்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம சுட சுட கம தட்டைப்பயிறு ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச். ஸோ ஹெல்த்தியான ஒரு காராமணி குருமா ரெடி. இந்த சாதத்து கூட தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கூட எல்லாத்து கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸ் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில உங்களை சந்திக்கிறேன். இது சமையல் சுவை, நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இனிதே சமை மகிழ்ந்து சுவை.